தமிழக விவசாயிகளும் மக்களும் கொண்டாட வேண்டிய ஒரு திட்டத்தை திட்டமிட்டே மறைத்து ஸ்டாலின் ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்டார், உதயநிதி பாத்ரூமை பார்வையிட்டார் என்று சிறப்பாக வாசித்துக் கொண்டிருக்கிறது தமிழக ஊடகங்கள். தெலுங்கானா மாநிலம் இச்சம்பள்ளியில் இருந்து தமிழகத்தில் உள்ள கல்லணை வரை 1211 கிலோமீட்டர் தொலைவுக்கு கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் செயல்பட உள்ளது. கிட்டத்தட்ட இந்த திட்டத்தினுடைய மதிப்பு 85,962 கோடியாகும். தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள நாகார்ஜுன சாகர் அணை மற்றும் ஆந்திராவில் உள்ள சோமசிலா அணை வழியாக தமிழகத்தின் கல்லணைக்கு கால்வாய் வழியாக கோதாவரி நீர் கொண்டு வரும் திட்டம் இது கிருஷ்ணா, வெண்ணா ஆகிய நதிகளையும் இணைக்கின்ற திட்டமாகும். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரையில் உள்ள 143 நாட்களில் 247 டிஎம்சி தண்ணீர் விடுவிக்கப்படும். இதில் வீணாகும் நீர் போக மீதமுள்ள 230 டிஎம்சி நீரில் தெலுங்கானாவுக்கு 65.8 டிஎம்சியும், ஆந்திராவுக்கு 29.92 டிஎம்சியும், தமிழகத்துக்கு 84.28 டிஎம்சி நீரும் கிடைக்கும் என அறிக்கையில் சொல்கிறார்கள். இதில் அதிகமாக 84.28 டிஎம்சி தண்ணீரை பயன்படுத்தப் போவது தமிழகம்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டத்தை மத்திய மோடி அரசின் ஜல்சக்தி துறையின் கீழ் வரும் NWDA இறுதி செய்திருக்கிறார்கள். இதற்குத்தான் மேற்கொண்ட பணிகளை சொல்லி பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதை தமிழக ஊடகங்கள் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. அச்சு பத்திரிகைகள் முதல் பக்கத்தில் வரவேண்டிய செய்தியை கடைசி பக்கத்தில் போட்டுள்ளார்கள். அதேவேளையில் ஆங்கில ஊடகங்களும் தெலுங்கு ஊடகங்களும் திரும்ப திரும்ப இந்த செய்தியை போட்டு மக்களிடம் கொண்டு சேர்த்தார்கள். இந்த திட்டம் தமிழகத்தில் நிறைவடைந்து விட்டால் மிகப்பெரிய கனவு திட்டம் ஒன்று முடிந்ததாக அர்த்தம். டெல்டா விவசாயிகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். விவசாயம் கொளிக்கும். மத்திய அரசு என்றும் தமிழக நலனை குறிவைத்தே இயங்குகிறது, குறிப்பாக மோடி அரசு. இதில் நாம் பயப்பட வேண்டிய ஒரு முக்கிய புள்ளி ஒன்று இருக்கிறது. இந்த திட்டத்தை கொண்டு வருவது மோடி அரசு. இத்திட்டம் நிறைவேறிவிட்டால் தமிழக மக்கள் மத்தியில் மோடியின் இமேஜ் கூடும் என்பதால் திமுக அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகளை வைத்து தெலுங்கானா, ஆந்திராவில் இந்த திட்டத்தை எதிர்க்க வாய்ப்புண்டு. மோடி எப்பேற்பட்ட எதிர்ப்பையும் சுலபமாக சமாளிக்கும் திறமையுடையவர். அதனால் கோதாவரி காவேரி இணைப்பு நிச்சயம் நிறைவேறும். நாம் அச்சமடைய தேவையில்லை.